அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்றைக்கி காலையில் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாக போயிடுச்சிங்க. அதுவும் முக்கியமான வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. அதனால் ஏன்னா நிச்சயம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ரொம்ப பேர் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது நான் ஒரு அக்யூரேசியாக ஒரு சரியாக சொல்லணும்னு நினச்சிட்டு தான் சொல்கிறேன். இன்றைக்கி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, மார்கழி மாதம் 23ஆம் தேதி, ரைட்டுங்களா? மதிய வானிலை அறிக்கை. இப்போ நேற்று சொன்ன அதே பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே விஷயந்தான். இது டிசம்பர் 10 to 25, அதாவது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே சக்திங்கிற புயல் நம்ம பக்கம் வர்றது உறுதியாகிடுச்சு. அது டெல்டாவில் தான் கரை கடக்க போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் உறுதியாகிருக்கு. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, ரைட்டுங்களா? அதாவது 10ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து, டிசம்பர் 10ஆம் தேதினா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியமே மழை ஆரம்பிச்சிடும் டெல்டாவில். அதுக்கப்புறம் 25, அதாவது கார்த்திகை 25லேருந்து மார்கழி 10 வரைக்கும் தொடர் கனமழை. இதில் ஒரு நாள் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன், 16ஆம் தேதி. அதுவும் சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? அதனால் இதற்கான முன்னெச்சரிக்கை எல்லாமே எடுத்துங்க. அதாவது நான் ஆரம்பத்திலேயே நீண்டகால வானிலை அறிக்கையிலே சொல்லியிருப்பேன். இந்த விவசாயிகளுக்கு இந்த வாட்டி நம்ம சீட்டு கட்டா விளையாடுறோம். விவசாயம் இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்தில் கவர்மெண்ட்டும் போன வாட்டி இன்சூரன்ஸ் கட்டி கொடுக்கல. இந்த வாட்டி அதனால் நிறைய பேர் இன்சூரன்ஸ் கட்டலை. இப்போ அதுவும் இல்லாமல் வட மாவட்டங்கள்லாம் பெஞ்சல் புயல் பாதிச்சிருக்கு. அதனால் நமக்கு இப்போ பாதிக்க போகுது. என்னங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி பயமுறுத்துறீங்க? இல்லை, பாதிக்க தான் போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பள்ளப்பகுதி நிச்சயமாக பாதிக்கும். அதான் எருவு போடுறவங்க கூட ரொம்ப நிதானம் பண்ணி போடுங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன். என்னையா இன்னும் மழையே பெய்யல, அதுக்குள்ளே இந்த ஆள் பீதியை கிளப்புறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக பார்ப்பீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ராத்திரிலேருந்து ஆரம்பித்து இந்த மழையே இல்லை டெல்டாவில். 7% குறைச்சலாக இருக்குது. அதை பாருங்கள், 75% டெல்டாவில் கூட மழை பெய்ய போகுது. இதை நான் உங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஒரு எச்சரிக்கையாக இருந்துங்க. முதல்ல அதிகபட்ச எச்சரிக்கை, நம்ம உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது வரைக்கும் நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆவறதை நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அரசாங்கம் இருக்குது, பாக்கி எல்லா விஷயங்களும் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, ரைட்டுங்களா? அதனால் இது என்னடா இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன்? ஆமாம், உண்மையிலேயே சீரியஸான விஷயந்தான் அது. இதாவது ஏன் இப்போ புயல்லாம் டெல்டாவுக்கு தான் வரணுமா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்லையே சொல்லியிருப்பேன். அதாவது எவ்வளவு பின்னாடி இந்த மழை ஆரம்பிக்குதோ அவ்வளோ பின்னாடி வரைக்கும் இது தள்ளிக்கிட்டு போய் முடியும். டிசம்பர் 31ஓட வடகிழக்கு பருவமழை கணக்கு முடிஞ்சு போயிடும். ஆனால் ஜனவரி 7 வரைக்கும் மழை பெய்ய போகுது. இது வெப்ப நீரோட்டங்க. வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிட்டு தான் அந்த சுழற்சி வருது. போன வாட்டியே பார்த்துட்டோம் பெஞ்சல் புயலில். இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துச்சுன்னா இலங்கை கடற்கரை ஓரமாக அந்த வெப்ப நீரோட்டம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிலநடுக்கோட்டு பகுதியிலையும் இருக்குது. பிடிச்சிட்டு ஒரு லேசாக கட்டாவது பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட போய் நிச்சயமாக மன்னார் வளைகுடா இல்லை நம்ம கோடியக்கரை அந்த முனைக்கிட்ட நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வடமேற்கில் போன வாட்டி பெஞ்சல் புயலையே நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வடமேற்கில் அது காற்றுக்கு விதலை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தினா என்ன பண்ணும்? முதல்ல ஃபஸ்ட்டு மாற்றுறது மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கடலூர், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், இந்த பக்கம் தஞ்சாவூர், எல்லாமே தஞ்சாவூர் வழியாகத்தான் அது கிராஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், இது இப்படி இருக்கட்டுங்க. முதல்ல 11 to 14 அது லேசாக கீழ் லேட்டிடியூடில் போகும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடுத்து பார்த்தேன். என்சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தேன். அதில் அதாவது என்சாம்பிள்ஸ் போடுறவங்கலாம் சின்ன ஆள்லாம் கிடையாது, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு. அவங்க போடுறாங்க. அதில் ஒரு 2-3 பேர் இது புயலாக மாறும்னு கூட சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரி கிட்டே போய். அதனால் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் உண்மை, குறைச்சலாக பேர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அதில் வாய்ப்பு இருக்குங்கிறது வானிலையில். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இன்வெஸ்ட்டுக்கு பேர் 9TB 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. நேற்று 7 டிசம்பரில் 35 கிலோமீட்டர் பெர் கவர் இருந்திருக்கு. ஆனால் 35 கிலோமீட்டர் ஹவர் இருந்தப்போ தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நானே முதலே சொல்லியிருக்கேன், வானிலை ஆராய்ச்சி மையம் நிதானம் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கு,
சொல்லாமல் இப்போ என்ன ஆச்சு, 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடுச்சு. 32 to 51 தான், 31 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடுச்சுனாலே தாழ்வு பகுதி. 32 to 51 போனால் தாழ்வு மண்டலம். 52 to 62 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 63க்கு மேலே புயல், அதுக்கப்புறம் தீவிர புயல், அந்த கேட்டகரி இருக்குது. இப்போ வந்து அடுத்தது வந்து இது ஏன் இப்போ தீவிரம் குறைஞ்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தென் அரைக்கோளத்தில் 2 சுழற்சி இருக்குது பாருங்கள். அதில் ஒன்று 91S வந்து அது 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது. 93S 2Uன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், அது 30 கிலோமீட்டர். அதாவது 3 தாழ்வு பகுதி தென் அரைக்கோளத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தாழ்வு பகுதியை, அதனால தான் இது மெதுவாக நகர்ந்து வருது, இல்லைன்னா வேகமாக நகர்ந்துடும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுது, ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுதுங்க. அதாவது வந்து தென் அரைக்கோளத்தில் இருக்கிறது எப்படி நகரும்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு கிழக்காக நகர்ந்துடும். கிழக்கு தென்கிழக்காக நகர்ந்து அது ஆஸ்திரேலியாவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து வலிமை பெறுவதில் எந்த விதமான இடையூறும் இருக்க போகிறதில்ல. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த சக்தி புயலுங்கிறது நமக்கு நிச்சயிக்கப்பட்டது டெல்டா மண்டலம். ஏன் வடக்க போகாதா? போகாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ITCZ இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுங்கக்கூடிய வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி கீழே இறங்கி தென் அரைக்கோளத்தின்னு வந்துடுது. எப்போதுமே அது வந்து வாடிக்கை, அது வந்து இயல்பு. அதனால் வானிலை மையம் இனிமேல் மாதிரிலாம் எடுத்தாங்கவுத்தாலாம் இனிமேல் சொல்லாது. இனிமேல் வந்து புயலாக ஆனால் கூட ஆகி ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லும். ஏன்னா அப்புறம் ER வேவ்ஸ் வந்து கிழக்குலேருந்து மேற்க போகிறது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ ஆக்டிவாக இருக்குது. MJ வேண்டாம்னா 5வது ஃபேஸுக்கு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? பசிபிக் தாண்டி போயிடுச்சு, 5வது ஃபேஸுக்கு போயிடுச்சு. அது எங்கேருந்து போகிறது? மேற்குலேருந்து கிழக்காக போகிறது. ரைட்டுங்களா? அப்புறம் என்சாம்பிள் சொல்கிறது தான் சொல்கிறேன். இப்போ SSTன்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் டி டெம்பரேச்சர். ஏன் இவ்வளோ விரிவாக அலசுறோம்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. எப்படிடா இவன் சொல்கிறான்? நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அங்கே ரைஸ் மில்லில் பேசிகிட்டு இருப்பேன், ஏங்க அப்படியே வந்து அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுங்க, அப்படியே வந்து ஆந்திராவுக்கு போயிடுங்க. நேற்று கூட போன வாட்டியே நீங்கள் டெல்டாவுக்கு வரும்னு சொன்னீங்க, எப்படி பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு பாருங்கள். பாண்டிச்சேரிக்கும் டெல்டாவுக்கும் நான் சொன்னது பரங்கிப்பேட்டையில் வந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் தென்மேற்கா வந்து போய் நகர்ந்துச்சு, அவ்வளோதான். அதனால தான் வந்து நடந்த விஷயம். அதனால் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும். அதனால் 1 டிகிரிங்கிறது எவ்வளோ தெரியுங்களா? அச்சரேகையாக இருக்கும், தீர்க்கரேகையாக இருக்கும். 1 டிகிரிங்கிறது 111 கிலோமீட்டர். ரைட்டு. இப்போ என்சாம்பிள் எடுத்ததை பார்க்குறோம். என்சாம்பிள் வந்து டெல்டாவில் தான். இந்த என்சாம்பிள் மட்டும்தான் பாண்டிச்சேரிக்கு போகிறதா அறுதிட்டு கூறுது. பாக்கி எல்லா என்சாம்பிளுமே வந்து, ஏன்னா இது ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். குறைச்சலாக பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கிடையாது. அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. 90B இந்த இன்வெஸ்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 90B. ஏன்னா சூம் இடத்துல கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 90B. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன பொசிஷனுங்கிறது தெரியும். இப்போ நடந்துகிட்ருக்கிறது என்ன, சுழற்சியை மேப் என்ன காட்டுது அப்படிங்கிறது அதை காட்டும். இப்போ இது தாங்க இப்போ வந்து நிதர்சனமாக எதிர்பார்க்குறது. கோடியக்கரையை முனையை தொட்டுக்கிட்டு இது வந்து தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும். இல்லை குறைச்சலாக கீழே வந்துச்சுனால இதில் வந்து டெல்டாவுக்கு மழை நிச்சயிக்கப்பட்டது. திருப்பி அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெல்டா கடலூர் வரைக்கும், உள் மாவட்டங்களில் அரியலூர், மத்திய மாவட்டங்கள் வரைக்குமே மழை நிச்சயிக்கப்பட்டது. இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ சென்னைக்கும் சேர்த்து மழையை கொடுக்குமா? சென்னையில் மழை இருக்கும், 2 நாள் மழை இருக்கும், நிச்சயமாக மழை இருக்கும். ஆனால் டெல்டாவில் தொடர் மழையாக இருக்கும் 10 நாள், இல்லை 2-3 நாள் மழை விட்டு விட்டு பெய்யலாம், அவ்வளோதான். இதில் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. இதில் வந்து இருக்கிற 4-5 சாம்பிள் எடுத்து பார்த்துருக்கேன். 5 சாம்பிள் இன்றைக்கி காலையில் அதான் வேலை. அதனால தான் லேட்டு வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கமாக இதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி வந்து லேசாக மப்பு மூட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எங்கள் ரைஸ் மில் மேலே ஒரு வேப்ப மரம் அப்படியே படர்ந்து போயிருந்துச்சு. அதெல்லாம் நேற்று ஆள் வச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம கழனி பாலில் விழுந்துருமா பள்ளிங்கிற மாதிரி நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள் நான் செஞ்சேன். உங்களெலாம் நீங்கள் மரம் வெட்டுங்க அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா காற்று பாதிப்புலாம் இருக்காது. ஏன்னா அது மழையில் அப்படி சரிஞ்சு போய் இருந்துச்சு. ஏன்னா இதை பார்க்குறவங்க உள்ளூர்காரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், ஐயோ நைனா அவங்களே வெட்டிட்டாங்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைட்டுங்களா?
காற்று பாதிப்புலாம் பெருசாக இருக்காது. மழை 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 அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தான் வரப்பு வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒட்டை தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வரக்கடை தண்ணி, ஒட்டை தண்ணி, உறிச்சான் தண்ணி. அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வரப்பு முழுகிடுச்சா ரைட்டு முடிஞ்சு போச்சு. அதே தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், வரப்பு முழுகி போயிடும். என்னையா அவசரமாக பேசிக்கிட்டு இருக்க, என்ன இதெல்லாம் நடக்க போகுதுங்க, நடக்க போகுது. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வடிகால் ஏன் வெட்டலை அப்படிங்கிறதுக்கான பலனை இப்பொழுது டெல்டா மாவட்ட மக்கள் அனுபவிக்க போகிறோம். எல்லாமே அதாவது வந்து சில சுயநலவாதிகளால் வாய்க்கால் வடிகால்கள் வெட்டப்பட்டதாக பில்லு சேங்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதாவது வந்து அந்த மாதிரி கெட்டவர்களால் மட்டும் நமக்கு பாதிப்பு இல்லைங்க. இதை வேடிக்கை பார்த்து கொண்டு கேள்வி கேட்காமல் இருக்கும் நல்லவர்களாலும் இந்த சமூகம் பாதிக்கப்படுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதை அவங்களையும் சேர்த்து நம்மளும் அனுபவிக்க தான் போகிறோம். இப்போ அவங்களையும் சேர்த்து நான் இப்போ கேள்வி கேட்குறேன், நான் மட்டும் என்ன, எனக்கும் இதே பிரச்சனை தான் வச்சுக்கிட்டு நானும் எருவு போட்டிருக்கேன், நடவு செஞ்சுருக்கேன், எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் அவங்களோட சேர்ந்து நம்மளும் பாதிக்க தான் போகிறோம். ரைட்டுங்களா? இனிமேல் வந்து கேள்வி கேட்காம எதுவும் நடக்காதுங்க. அதனால் வந்து வடிகால் வெட்டாதனால பலனை இந்த வாட்டி நம்ம நிச்சயமாக அனுபவிப்போம். என்னால சாபம்லாம் விடல. இது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நகரமயமாதலில் வந்து கட்டமைப்புங்கிறது வேறு. நம்மளது மாதிரி டெல்டா மாவட்டங்களில் வந்து ஒரு பரந்த நிலப்பரப்பு கிராமங்களில் அதாவது பக்கத்து வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கரண்ட் இல்லைன்னா போய் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பாருங்கள், அங்கே தெருவில் கரண்ட் இருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் ஐயோ இதே எஸ்எஸ்சிலே கரண்ட் இல்லை, ரைட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம பேசாமல் இருந்துருவோம். அதுக்கப்புறம் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டோம், லைன்மேனை தேட மாட்டோம். அதே கதை தான். ஒரு அளவுக்கு மேலே தண்ணி மேலே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்து போம்பா மழை நின்று. இப்போ மழை நின்னா போகிறோங்கிற கண்டிஷனுக்கு வர்ற நிலமையில தான் டெல்டா இருக்குது. என்னடா அது ஓவராக பயமுறுத்துறானே இவன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுத்திருந்து தான் நீங்கள் பார்க்கணும். வேறு வழியே இல்லை. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். வானிலை என்பது இப்போவும் சொல்கிறேன் மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு கரெக்டாக அடிங்க அப்படின்னு சொன்னால் அது மிஸ் ஆகலாம். 4 கல்லில் ஒரு கல் பட்டுடும். இன்னும் 4 நிகழ்வுகள் இருக்குது. அதாவது மார்கழி 23 வரைக்கும், அதாவது ஜனவரி 7 வரைக்குமே நிகழ்வுகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது நாங்கள் இந்த மேப்பு இது வந்து இது என்னென்ன ஊரில் வந்து இந்த மழை இருக்க போகுதுங்கிறதுக்காக தான் அப்படி சுன் பண்ணிகிட்டு இருக்கேன். தஞ்சை இது எல்லாமே இதில் வந்து மாட்ட போகுதுங்க. சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி, லப்பை குடிக்காடு, சீர்காழி, தரங்கம்பாடி, மணல்மேடு, நாகப்பட்டினம், மன்னார்குடி, முத்துப்பேட்டை, இது காட்டுமன்னார் கோயில், இது எல்லாமே கடுமையான மழை. ஆனால் ஆற்றுக்கு அந்தாண்ட இப்போ இருக்குது பாருங்கள், அதாவது வந்து காட்டுமன்னார் கோயில் பக்கம், அந்த பக்கம்லாம் வந்து எப்படி வச்சுருக்காங்க வடிகால்லாம் க்ளீனாக வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே சொட்டு மழை தண்ணி பெஞ்சாலும் அது ஆற்றுக்கு போயிடும். ஆறு ஏற்றுக்கிட்டால் தான் உண்டு. கொள்ளிடமும் கிட்டக்கிட்ட தண்ணி வந்துடும் போல் இருக்குது, மேட்டூர் நம்பிக்கிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாதிப்பு ஏற்படணும்னு நான் வேண்டிக்கல. பாதித்தா நானும் பாதிப்பேன். எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதாவது வந்து மழை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. மழைங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதனால் நாளன்னைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது 14ஆம் தேதி வரைக்கும் லேசாக இருந்தாலும் அப்புறம் 18ஆம் தேதிக்கு மேலே இது கடுமையான நிகழ்வு. அடுத்தது எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்புறம் 2024 சக்தி புயல், அது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வச்சு சொல்லியிருப்பார். இது வந்து சக்திங்கிற புயல் இப்போயே ஒருத்தர் ஆகுங்கிற புயலாக இப்போ உள்ளதே ஆயிடுச்சுன்னா அடுத்தது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆயிடுச்சுன்னா 2024 நிச்சயமாக புயல் அது மோன்தான் பேர் வைப்பாங்க. ஆனால் இது புயலாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல வர நிகழ்வு 2024க்கு பேர் சக்திங்கிற பேராக அது வந்து நம்மளை கரை கடந்து டெல்டா கரை கடந்து போகும். ஏன்னா தென் மாவட்டங்களில் மழை, தென் மாவட்டங்கள்லேயும் கடுமையான மழைங்க. 41% குறைச்சலாக இருக்கிற தென் மாவட்டங்கள்லேயும் கடுமையான மழை, நிச்சயமான மழை நிர்ணயிக்கப்பட்டது. ரைட்டுங்களா? அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வட மாவட்டங்கள் மட்டும்தான் இப்போ சந்தேகம். வட மாவட்டங்களுக்கு பெய்யும், 1 நாள் 2 நாள் பெய்யும், தொடர் மழையாக பெய்யாது. இந்த வாட்டி சென்னை தப்பிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப தப்பிச்சுக்கிச்சுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தண்ணி நிற்கும். டெல்டா மாதிரி ரொம்ப மோசமாகலாம் போயிடாது. ரைட்டுங்களா? ஆனால் வந்து பாதிக்கப்பட்ட கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் இதெல்லாம் திருப்பியும் மாட்டோம். ரைட்டுங்களா? அதனால் வந்து இந்த எக்ஸாம் தள்ளி வச்ச அரையாண்டு தேர்வு தள்ளி வச்ச அதே நிலைமை
டெல்டா கரையோர மாவட்டங்களான ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு இயந்திரம் நிச்சயமாக வந்து வானிலை மையம் இவ்வளோ நாள் சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக அந்த இதெல்லாம் போயிருக்கும். இது வந்து எப்படி மயிலாடுதுறையில் கரை கடந்து உள்ளே போகுது அப்படிங்கிறது எல்லாம் மேப் சொல்லுது. மேப் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் மாடலு சும்மா ஃபிட் பண்ணி அதெல்லாம் அந்த நிகழ்நேரத்தில் என்ன நடக்குதோ அதான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. 4 நிகழ்வுல ஏதாவது 2 நம்மளுக்கு வந்து நிறைய மழையை கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா நீர்நிலைகளும் நிறைஞ்சி போச்சு. மண்ணின் ஈரப்பதம் அதாவது சேச்சுரேஷன் சொல்லுவாங்க, அதுவும் அதிகமாகிடுச்சு. அதனால் இனிமேல் தண்ணி இழுக்காது. எங்கள் பக்கம் தண்ணீர் வரத்துக்கு வழி இல்லாத குளங்கள், குட்டைகள் எல்லாமே நீர் ஊறி மேலே வந்து கிடக்கு. ஒரு 6 அடி உயரத்தில் தண்ணி கிடக்கு. தண்ணி வரத்துக்கு வழியே கிடையாது. மழை பெஞ்ச தண்ணி, ஊறின தண்ணி, இது மட்டும்தான். இனிமேல் என்ன பண்ணும்? தண்ணி கீழே இழுக்காது, மேலே தான் வரும். இனிமேல் வடிகிறதுக்கு இடம் இருக்காது. அதுக்கப்புறம் குளம், குட்டை, அப்புறம் வயல், வாய்க்கால் இப்படியே உழுந்து தான் தண்ணி போகணும். பயிர் முழுகிற அபாயம் இருக்குன்னா நிச்சயமாக பயிர் முழுகிற அபாயம் இருக்குது. அதனால தான் நீங்கள் எருவு போடாதீங்க நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன். என்னையா மழையே பெய்யலை, இன்னும் அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டேன். ஏன்னா நீண்டகால முன்னெச்சரிக்கைங்கிறது சொல்லி தான் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். முதல்லையே சொல்லியிருப்பேன், இந்த வாட்டி நடவு செய்கிறது வந்து யோஜனை பண்ணி நடவு செய்யுங்க, ஏன்னா நிறைய மழை இருக்கிறதா தெரியுது அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன். சரி, நீங்கள் வந்து பொறுத்திருந்து தான் நீங்கள் வந்து அதை பார்க்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, கடல் நீர் வெப்பநிலை வந்து மே மே கிழக்கை விட மேற்கு அதிகமாக இருக்குது. அதாவது மேற்கு பசிபிக்கை விட நமக்கு வந்து அது 26 டிகிரி இருந்தாலே புயல் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு. அங்கே 26, இங்கே 28, 30 கிட்ட வந்துருச்சுங்க. 30 வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? நல்லா சூம் பண்ணி தரும். வெப்ப நீரோட்டம் எங்கே போகுது? நிலநடுக்கோட்டு பகுதியில் போகுது. நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு அதை லேசாக மேலே தூக்குது. மேலே தூக்குனா என்ன பண்ணும்? டெல்டாவுக்கு. அதனால தான் வந்து வட மாவட்டங்களுக்கு போகாதுன்னு அறுதிக்கிட்டு சொல்கிறோம்னு சொல்ல முடியாது. போகாது. பர்சன்டேஜ் வழியாக போகாது. அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெல்டா அதிகபட்சம் போச்சுன்னா மயிலாடுதுறை தாண்டி கடலூர் வரைக்கும் போகலாம். அதெல்லாம் கடலூர் வரைக்கும்லாம் போச்சுன்னா இனிமேல் கடலூர்லாம் தப்பிக்காது. அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் வந்து கடுமையான மழை டெல்டா மாவட்டங்களுக்கு, தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டா கடுமையான மழை. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான மழை இருக்குது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 2 நாள் மழை. அப்புறம் விழுப்புரம், புதுச்சேரிக்கெல்லாம் ஒரு 4 நாள் மழை. அப்புறம் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து ஒரு 7, 8 நாள் தொடர் மழை. தெற்கு டெல்டாவிலையும் இதே கதை தான். புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இதெல்லாம் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இது எல்லாமே ஒரு கடுமையான மழை. இது வந்து தெற்கு மாவட்டங்களில் நல்ல மழை இருக்குங்க. அதான் வந்து மழையே இல்லை, ஏரி குரங்கள் எல்லாம் நொப்பி எக்ஸஸ் ரெயின் தான். அங்கெல்லாம் ஒரு 15-20%ன்னா எக்ஸஸ் ரெயின்னா, வழக்கமான பெய்யக்கூடிய மழைக்கு எக்ஸஸ் ரெயின். நமக்கு வந்து டெல்டாவுக்கு வந்து 75% அதிகமாக பெய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1200 மில்லிமீட்டர் மழை பெய்ந்தே தீரும் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் தனியாக நான் சொன்னதை பார்ப்போம். இப்போ வந்து 700 மில்லிமீட்டர் பேஞ்சிருக்கு, 500 மில்லிமீட்டர், 50 சென்டிமீட்டர் சாதாரணமாக பெஞ்சிட்டு போயிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் வந்து நிச்சயமாக மழை இருக்குது. திருப்பி நான் ஏன் சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து என்னடா இந்த மாதிரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பின்னாடி திட்டிகிட்டு இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து நிச்சயமாக மழை பெய்ய போகுது. இது வீடியோ வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலும் எனக்கு வியூஸ் தான், 10 வாட்டி ஒரு செகண்டு பார்த்தாலும் எனக்கு வியூஸ் தான். அதை பற்றிலாம் நான் வந்து கவலையே படலை. இது உங்களுக்கு திருப்பி அறுதிட்டு கூறுறதுக்கான நிச்சயமாக மழை இருக்குது. அதாவது வந்து அதீத மழை இருக்குது. மழையால் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மழை இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு வந்து முன்னேற்றி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நைட்டு மழை ஆரம்பிச்சிடும். மழை ஆரம்பித்த பிறகு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் உங்களால் எந்த பணியுமே செய்ய முடியாது. அதனால் அதுக்கு உள்ள முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சிங்க. என்ன பண்ண முடியும்? அன்றாட உழைப்பாளிகள் எல்லாருக்கும் வந்து தொழிலாளிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு வழியே கிடையாது. இந்த வருஷம் அப்படி தான். இந்த வருஷம் கந்தாயம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் கந்தாயம் இப்படி தான் ஆண்டவன் போட்டிருக்கான். அதை நினச்சிட்டு போக வேண்டிதான். வயல் பாதிக்கப்பட்ட அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஏன்னா அரசாங்கம் ஏதாவது மூஞ்சி பார்த்து ஏதாவது செஞ்சால் தான் பண்ணுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.